வணக்கம் மக்களே. இனி நம்ம பார்க்க போற படத்தோட கதையில ரெண்டு சின்ன பொண்ணுங்க வயசு ஒரு 20-21 இருக்கும். ஒரு கிழவன் கிட்ட மாட்டிக்குதுங்க. அந்த கிழவன் அந்த பொண்ணுங்களை என்ன மாதிரியான டார்ச்சர் பண்றான், அதுல இருந்து அந்த பொண்ணுங்க எப்படி தப்பிக்குதுங்க. இதுதான் மொத்த படத்தோட கதையே. நான் கதையை சொன்னப்ப படம் ஒரு மாதிரி கிளிகிழப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க. பயங்கர முரட்டுத்தனமா இருக்கும் இந்த படம். இது ஹாரர் படமா த்ரில்லர் படமா இல்ல என்ன மாதிரி படம்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியவே புரியாது. படத்தோட மொத்த கதையுமே கடைசி 5 நிமிஷத்துல தான் இருக்குமே. அப்படி கொண்டு போவானுங்க. ரீசெண்ட் டேஸ்ல பார்த்து நான் உண்மையிலேயே ஒரு மிரண்டு போன படம் மக்களே இது. ஏன்னா இந்த படத்துல பெருசா விறுவிறுப்பா எந்த காட்சியுமே இருக்காது. அப்படியே படம் அமைதியா போய்கிட்டே இருக்கும். அதிகமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது பெருசா அப்படிங்கிற மட்டும் கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் படத்தோட எண்டிங்ல கொண்டு போய் இதுதான் இவ்வளவு நேரம் நீ பாத்துட்டு இருந்தேன்ட்டு ஒரு ட்விஸ்ட் அடிப்பானுங்க பாருங்க. தார் மாறா இருந்துச்சு. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லிக்கிறேன். இந்த படம் கொஞ்சம் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மதத்தை வழிபடுறவங்க ஃபாலோ பண்றவங்க யாராவது இந்த படத்தை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் பர்சனலா எதுவும் எடுத்துக்காதீங்க. இது ஒரு சாதாரண படம் தான். ஒரு டைம் பாஸ்க்காக பாக்குறீங்க அப்படி நினைச்சிட்டு படத்தை பார்த்துட்டு விடுங்க. எதையும் உங்க மண்டைக்குள்ள ஏத்திக்காதீங்க. இது 2024 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் படமான ஹெரிடிக். வாங்க அந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையான் 2.0 யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படம் இங்கிலாந்துல இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்க ரோட்டோரமா ரெண்டு பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்குங்க. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கல அந்த பொண்ணோட பேரு சிஸ்டர் பான்ஸ். கண்ணாடி போட்டிருக்க பொண்ணோட பேரு சிஸ்டர் பாக்ஸ்டன். இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிஷனரி சர்ச்சு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிஸ்டரா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இப்போதைக்கான வேலை என்னன்னா அந்த சர்ச் மூலமா கிறிஸ்துவ மதத்துல ஈடுபாடு உள்ளவங்கள்ட்ட போய் கிறிஸ்துவ மதத்தை பத்தின நல்ல விஷயங்கள்லாம் பேசி அந்த மதத்துக்கு அந்த ஈடுபாடு உள்ளவங்களை கன்வெர்ட் செய்ய வைக்கிறதா இவங்க வேலையே. அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இப்ப ரீடுன்னு ஒருத்தரோட வீட்டுக்கு போறாங்க. அவர் வீடு ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ள இருக்கு. வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் தூரத்திலே இவங்க ரெண்டு பேரும் வந்த சைக்கிளை ஒன்னா வச்சு லாக் போட்டுட்டு அதோட சாவிய பான்ஸ் அவங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நேரா அந்த வீட்டுக்கிட்ட போய் கதவை தட்டுறாங்க. வெளியில இப்பதான் லைட்டா புயல் காத்து வேற அதிகமா அடிக்க ஆரம்பிக்குது. குளிர் கொஞ்சம் அதிகமாக்கிட்டே இருக்கு. இவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ரீடு இன்னும் வந்து கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. பான்ஸுக்கு பாக்ஸ்டனுக்கும் குளிர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. கரெக்டா அப்ப வீட்டு கதவை அந்த ரீடு திறக்கிறாரு. திறந்த உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தாங்க இந்த சர்ச்சில இருந்து வந்திருக்கோம், நீங்க கிறிஸ்துவ மதத்துல ஈடுபாடா இருக்கிறதா சொல்லியிருந்தீங்களா, அதை பத்தி போதிக்கிறதுக்காக வந்திருக்கோம், எங்களோட பேம்ப்ளெட்ல நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி நீட்டுறாங்க. அந்த ரீடு இதெல்லாம் பார்த்து படிச்சிருக்கேனே நல்லா இருக்கும், குளிர் அதிகமா இருக்குல்ல வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்றான். அது பாக்ஸ்டன் எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வீட்டுல யாராவது லேடிஸ் இருந்தா தான் நாங்க உள்ள வருவோம், இல்லனா வர மாட்டோம், உங்க ஒய்ஃப் உள்ள இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ரீடும் என் ஒய்ஃப் உள்ள தான் இருக்கிறா, பிரச்சனை இல்ல சீக்கிரம் வாங்க வாங்கன்ட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போனோடனே கதவை சாத்திட்டு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஓவர் கோட் போட்டுருக்குங்க. அந்த ஓவர் கோட்டை வாங்கிக்கிறாரு. சரி உட்காருமா, என் ஒய்ஃப் ப்ளூபெரி ஃபிளேவர்ல ஒரு பை ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கா, அதையும் சேர்த்து எடுத்துட்டு வர சொல்றேன், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்ட்டு நேரா அந்த ரூம்குள்ள போறாரு. இந்த ரெண்டு பொண்ணுங்க அப்படியே நின்னுகிட்டே இருக்குங்க. அப்படியே வீட சுத்தி பாத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த உள்ள போன இந்த ஆளு ரொம்ப நேரம் ஆகி காணவே இல்ல. அந்த சிஸ்டர் பான்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அப்படியே அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. ஜன்னல் எதுவுமே இல்ல, ஆனா அங்கங்க கண்ணாடியில வெளியில என்ன நடக்குன்னு மட்டும் தெரியற மாதிரி இருக்கு. அதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த ரீடு கையில கொஞ்சம் ட்ரிங்க்ஸோட வராரு. கொக்கோ கோலா தான் எடுத்துட்டு வராரு. உள்ள வரப்பே அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ட்டையும் என் ஒய்ஃப் கொஞ்சம் ஷை டைப்மா, அதான் அந்த ப்ளூபெரி பைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செஞ்சு முடிச்சோட சேர்த்து எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க உட்காருங்க நம்ம பேசுவோம்ட்டு அந்த பொண்ணுங்களை உட்கார சொல்லிட்டு அப்படி பேச சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பொண்ணுங்களை பத்தி கேக்குறாரு. பாக்ஸ்டன் பான்ஸ் ரெண்டு பேரும் அவங்கள பத்தி சொல்றாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் லைஃப்ல வளர்ந்துருக்காங்க. நம்ம ரீடு சோ உங்க வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டம் தான் இப்போ நீங்க இந்த சர்ச்சில் சிஸ்டரா வேலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு தூண்டி இருக்கான்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணுங்களும் அதுவும் ஒரு காரணம் தான், ஆனா நாங்க அவளை கஷ்டப்பட்டப்ப எங்களுக்கு உதவியா இருந்தது இந்த சர்ச்சு தான், அதனாலதான் எங்களே நாங்க சர்ச்சுக்கு அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ரீடு இந்த சர்ச்சை உருவாக்குனது ஜோசப்னு ஒருத்தர் தானே, அவரை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன், இந்த பாருங்க இதான அவரோட புக்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் ஆஃப் மொனாமின்னு ஒரு ஏதோ எழுதியிருக்காரு, அதை கொண்டு வந்து வைக்கிறாரு. இது பார்த்தோன்னே பாக்ஸ்டன் படு குஷியாயிடுறான். அப்போ உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, சூப்பர் சூப்பர், அப்ப ஈஸியா நீங்க எங்க மதத்துக்குள்ள வந்துருவீங்கன்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்ப இவங்களுக்கு அந்த ப்ளூபெரி பை சமைக்கிற ஸ்மெல் அடிக்குது. பாக்ஸ்டனும் ஸ்மெல் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா பண்றாங்க உங்க ஒய்ஃப் அப்படி இப்படிங்கிறா. நம்ம ரீடும் ஆமாமா என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா சமைப்பா, சரி உங்க சர்ச்சை உருவாக்குறாருல ஜோசப் அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கரெக்டா இவங்க வீட்டுல இருக்க எல்லா லைட் ஆஃப் ஆகுது. என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம ரீடு எதுக்கு லைட் எல்லாம் டைமர்ல ஓடுது, அதான் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும், நான் ரீசெட் பண்ணிடுவேன் விடுங்கன்ட்டு அப்படியே தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்கல அப்படின்னு சொல்லி அந்த கொக்கோ கோலா நீட்டுறான். அந்த பொண்ணுங்க இல்ல நாங்க கேஃபேட்டரியா ஐட்டம் கலந்துருக்க எதுவுமே நாங்க குடிக்க மாட்டேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரீடும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க உங்க ஜோசப் பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணுங்களும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்குதுங்க. அப்ப நம்ம ரீடு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அது தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க ஜோசப் சம்பந்தப்பட்டதா ஒரு ஆணு பல பெண்கள் கூட உடல் வச்சுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சின்ன பொண்ணுங்க
தானே, அது போக சிஸ்டரா வேற மாறிட்டு இருக்காங்க. சோ இந்த கேள்வி அவங்கள ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆக்கிருது. என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, அப்படியே பேசாம இருக்காங்க. நம்ம ரீட் ஒண்ணு என்னடா இப்படி கேட்கணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா உங்க சர்ச்சை உருவாக்கி கிறிஸ்துவ மதத்துல இருக்கிற சில குறைபாடுகள் எல்லாம் மறைச்சு அந்த ஜோசப் புதுசா ஒரு மதத்தை உருவாக்குற மாதிரி தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அவரே அவரோட இளமை காலத்துல 2-3 பொண்ணுங்க கூட பழக்கத்துல இருந்திருக்காரு. இத பத்தி அவரோட புக்ல அவர் மறைச்சிட்டாரு. ஆனா அவரை பத்தி எழுதிருக்க வேற சில புக்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே அவர் மறைக்கிறாரு. அது தப்பா, அது செய்யக்கூடாதா அப்படி இப்படின்னு கேட்கிறான். அங்க இருக்க பான்ஸுக்கு இது கேட்கறப்போ ஒரு மாதிரி கோவம் வருது. அவ பயங்கரமா அந்த சர்ச்சோட தலைவரான ஜோசப்பை மதிக்கிறான். ஆக்சுவலா அந்த ஜோசப் இப்ப உயிரோடு இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த சர்ச்சை உருவாக்குனவர். அவரு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அந்த சர்ச்சை மாத்திட்டு போயிருப்பாரு. அந்த ட்ரஸ்ட் மூலமா ஏகப்பட்ட குழந்தைகளை வளர்த்து ஒரு நல்ல ஆளாக்கி இருக்காங்க. அது மூலமா தான் இந்த மதத்தை பரப்புற வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்டவர் பத்தி இவர் தப்பா பேசுறாருன்னு நினைக்கிறான். ஆனா இவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு என்னன்னா, எக்காரணத்துக்கு கொண்டு இவங்க மதத்தை பத்தி போதனை பண்ண போறாங்கல்ல, அவங்க கிட்ட கோவமாவோ இல்ல கண்டிப்பாவோ நடந்துக்கவே கூடாது. அதனால ரொம்ப சாந்தமா அந்த ஜோசப் பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொல்றாங்க. இவர் அதெல்லாம் கேட்டுட்டு சரி சரி நீங்க என்ன சொன்னாலும் உங்க தலைவரை பத்தி நீங்க தப்பா பேச மாட்டீங்க, ஆனா நான் இது மாதிரி கேள்விப்பட்டேன் அதனாலதான் கேட்டேன். ஏன்னா உங்களுக்குள்ள நான் வரதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஃபுல்லா நான் தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதான் நீங்க கரெக்டா இருக்கீங்களா தப்பா இருக்கீங்களா என்னால எடை போட முடியும். அதனாலதான் நான் கேட்டேன், நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்கன்ட்டு ஒரு மாதிரி கூலா சொல்றான். பான்ஸும் பாக்ஸ்டனும் அப்படியா சரி சரின்ட்டு அவங்க அப்படியே சமாளிக்கிறாங்க. அப்ப நம்ம ரீடு டக்குன்னு நீங்க எவ்வளவு சமாளிச்சாலும் உங்க மத தலைவர்களுக்கு பின்னாடியே நிறைய மர்மமான விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இப்படி உண்மையே இல்லாம அவங்களுக்கு சாதகமா இருக்கிறது மட்டும் வெளியில சொல்லி அதை வச்சு உங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்களே, இதுதான் உண்மையான மதம் நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு ஒரு உண்மையான மதம் தெரியும், அதை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கேண்டில் எடுத்துட்டு வந்திருப்பானே, அந்த கேண்டில ஊதி அணைக்கிறான். பொண்ணுங்க 2 பேருக்கும் ஒரு மாறி ஆயிருது. வேணா இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தா திடீர்னு ஒரு மாறியா பேசுறான்னுட்டு தப்பு நம்ம பான்ஸ் அந்த ரீடு கிட்ட உங்க ஒய்ஃப் வரதா சொன்னீங்க, இன்னும் வர காரணம் எங்க அவங்க அப்படிங்கிறா. இவன் உடனே ஆமால இருங்க நான் போய் என் ஒய்ஃப் கூட்டிட்டு வரேன், அப்படியே அந்த ப்ளூபெரி பையையும் எடுத்துட்டு வரேன்ட்டு அந்த கேண்டில் அங்கேயே வச்சுட்டு எந்திரிச்சு லைட்டோட டைமர் ஆன் பண்ணிட்டு உள்ள போறான். போனதுக்கு அப்புறம் பான்ஸ் நம்ம பாக்ஸ்டன் கிட்ட, சார் பாக்ஸ்டன் இவர் பேசுறதுலாம் சரியில்லை, நம்ம ஒரு தேவையில்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்றான். பாக்ஸ்டனும் அதான் சரின்னு நினைக்கிற வா கிளம்பிடுவோன்னு நம்ம பான்ஸ் கூப்பிடுறப்ப பான்ஸ் அப்படியே அந்த கேண்டில பார்த்துட்டு டக்குன்னு அந்த கேண்டில திருப்புனா அந்த கேண்டில் ஒரு ப்ளூபெரி பை ஃபிளேவர் கேண்டில். அதான் அதை கொளுத்துனோம்னா ப்ளூபெரி பைய சமைச்சோம்னா என்ன ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வரும். பான்ஸ் பாக்ஸ்டன் இது பார்த்தோன்னு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப உள்ள யாரும் சமைக்கல, இந்த வாடையை வச்சுட்டு தான் நம்ம யாரும் சமைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நம்மள்ட்ட ஏதோ கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த ரீடு வந்துடுறான். வந்து 2 பொண்ணுங்கள்ட்டையும் என் ஒய்ஃப் உள்ளதாமா இருக்கிறா, வாங்கம்மா உள்ள வந்து பேசலாமான்ட்டு எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்ப உள்ள போறான். இந்த 2 பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்படியே எந்திரிச்சு பின்னாடியே போதுங்க. டக்குன்னு நம்ம பான்ஸ் பாக்ஸ்டனை தடுத்து அப்படியே நிக்க சொல்றான். ரீடு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப பான்ஸ் எங்க எல்டர் கெனடி கால் பண்ணிருக்காரு, என்னன்னு பேசிட்டு வர நீங்க உள்ள போங்கன்ட்டு ரீட மட்டும் உள்ள அனுப்பிச்சிட்டு டக்குன்னு போன் எடுத்து யாரோ பேசுற மாதிரி காதுல வைக்கிறான். ரீடும் சரிமா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் பான்ஸ் பாக்ஸ்டன் கிட்ட வா உடனே இங்க இருந்து கிளம்புவோன்னு 2 பேரும் குடுகுடுன்னு வேகமா அந்த மெயின் டோர் கிட்ட போறாங்க. அப்ப நம்ம பாக்ஸ்டன் பான்ஸை தடுத்து நம்ம 2 பேரோட கோட்டு உள்ள இருக்கு, கோட்ல தான் சைக்கிளோட சாவி இருக்கு, லாக் பண்ணோம்ல, சைக்கிள் இல்லாம எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம பான்ஸ் இங்க இருந்து 4 மைல் தாமா, நடந்தே போயிடலாம், ரோட்டுக்கு போனாவது நம்மள பார்த்து யாராவது ஹெல்ப் பண்ண கூட வருவாங்க, சோ வா போவோன்ட்டு வேகமா அந்த கதவை திறக்கிறாங்க. பார்த்தா கதவை திறக்க முடியல. 2 பேரும் முக்கு முக்குன்னு முக்குறாங்க, கதவை திறக்கவே முடியல. இப்பதான் நம்ம பாக்ஸ்டனுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. அப்படியே போய் ஒரு ஓரமா நின்னுட்டு அவன் நம்மளையே பாக்குறானா, நம்ம பேசுறது அவன் கேக்குதா அப்படி இப்படிங்கிறா. பாக்ஸ்டன் வேகமா போய் அவளோட போன் எடுத்து போன் பண்ண பாக்குறான். சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. பான்ஸ் அந்த கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ற, கதவே திறக்க முடியல. நேரா போய் பாக்ஸ்டன் கிட்ட சரி வா அவன்கிட்ட போய் கேட்போம், வேலை முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றான். கரெக்டா மறுபடியும் டைம் முடிஞ்சு பவர் கட் ஆகுது. அப்படியே 2 பேரும் பயத்திலே மெல்லமா அந்த ஆள் இருக்க ரூமுக்கு போறான். அது பார்த்தா ஏதோ ஒரு குகை மாதிரி போய்கிட்டே இருக்கு. அங்க போய் பார்த்தா யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே மெல்லமா கிட்ட போனா அது ஒரு சிலை. அந்த குகை மாதிரி போற இடம் ஒரு இடத்துல போய் முடிஞ்சு அங்க ஒரு ரூம் இருக்கு. உள்ள திறந்தா அந்த ரூமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நம்ம ரீட் அப்படியே வந்து வந்துட்டீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க பேசலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பான்ஸ் சாரி சார் சர்ச்ல இருந்தா கால் பண்ணிருந்தாங்க, ஏதோ அர்ஜென்ட் வேலையா பாக்ஸ்டன் என்னையும் கூப்பிடுறாங்க, நாங்க உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. நம்ம ரீடும் அப்படியாமா சரி இங்க இருக்க உங்க கோட் எடுத்துங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம பான்ஸ் அவ சட்ட பாக்கெட்ல கைய விடுறான். அவங்க 2 பேரும் சைக்கிளையும் ஒரே புட்ல தான் பூட்டிருப்பாங்க. அதோட சாவியத்தை என்ன சாவி இல்ல, அப்படியே பாக்ஸ்டன் கிட்ட சாவியை காணோம் அப்படிங்கிறான். பாக்ஸ்டன் அவ சட்ட பாக்கெட்ல கை விட்டா அதுல சாவி இருக்கு. எப்படி உன் பாக்கெட்ல இந்த சாவி என்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப பான்ஸ் சரி விடுன்ட்டு அங்க வர ரீடு கிட்ட சார் உங்க வீட்டு கதவை திறக்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே இந்த ரீடு அச்சச்சோ அதை சுத்தமா மறந்துட்டேன் பாருங்களேன், ஆக்சுவலா அந்த டோர் ஒரு டைமர்ல நான் செட் பண்ணிருக்கேன், வீட்டுல 2 பேர் வயசானவங்களும் இருக்கிறோம்ல, அதனால அடிக்கடி இந்த வீட்டை விட்டு வெளில போக கூடாதுங்கிறதுக்காக வீட்டு கதவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓபன் பண்ற மாதிரி தான் செட் பண்ணிருக்கேன், காலையில மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும், நீங்க வந்தீங்களே அந்த டைமிங் தான், இனிமேல் நாளை காலைல தான் அந்த டோர் ஓபன் ஆகுமா, இப்போ ஓபன் பண்ண முடியாதுமாங்கிறான். இந்த 2 பொண்ணுங்களும் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுதுங்க. என்னடா அந்த ஆள் கதை
சொல்றான், அது எப்படி வீட்டோட கதவு ஒரு தடவை தான் திறக்கிற மாதிரி செட் பண்ண முடியும், இது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப அந்த ரீடு, நீங்க வேணா வீட்டோட பின் கதவு வழியா போங்க மேம், அதை எப்ப வேணா திறக்கலாம் அப்படிங்கிறான். பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் ரீட பாக்குதுங்க. இல்ல நீங்க ஃப்ரெண்டோட தரங்க, நாங்க அது வழியாவே போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரீடு, நான் தான் சொன்னேன்மா அதுல டைமர் போட்டிருக்கு, நாளைக்கு காலையில தான் திறக்க முடியும், இப்ப நீங்க வெளியில போனோம்னா பேக் டோரை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். பான்ஸ்க்கு பாஸ்டனுக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. இவன் என்ன நம்மள்ட்ட ஏதாவது கேம் விளையாடுறானா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. நம்ம ரீட் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு, சரி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், நீங்க அதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னா நீங்க தாராளமா போய்க்கலாம், நான் எந்த தடையும் பண்ண போறதில்ல. ஆனா உண்மையிலே உங்களை சர்ச்ல இருந்து உடனே வாங்கன்னு யாராவது போன் பண்ணி சொன்னாங்களா? ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு சிக்னல் கிடைக்க வாய்ப்பே இல்லையே, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு போனும் வந்திருக்காது, உங்களால போனும் பண்ணிருக்க முடியாது. சோ இந்த வீட்டை விட்டு போறதுக்காக நீங்க ஏதாவது பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படியே பேன்ஸ் பாஸ்டன் ஒருத்தர் பார்த்து முழிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுமா வேணாமாங்கிறத யோசிச்சுட்டு டக்கு நம்ம பான்ஸ் அங்க பின்னாடி ரெண்டு கதவு இருக்கு, டக்குன்னு பான்ஸ் அந்த ரீடு கிட்ட ரெண்டு கதவுல வெளியில போறதுக்கான கதவு எது அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே ரீடு, அது எந்த கதவு வேணாலும் போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லலையே, ஏன் அதுக்கு பதில் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே பாக்ஸ்டன், நீங்க உங்க மனைவியை கூப்பிடுங்களேன், எல்லாரும் ஒன்னாவே பேசுவோம், நம்ம மட்டும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம்ட்டு இவ அப்படியே பேச்ச மாத்திரா. அந்த ரீடு, அதுவும் கரெக்ட் தான், இருங்க நான் போய் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன். நேரா அந்த ரெண்டு கதவுல ஒரு கதவு கிட்ட போயிட்டு திறக்க போறதுக்கு முன்னாடி டக்குன்னு நின்று அப்படியே திரும்பி பாக்குறான். நம்ம பான்சி பாக்ஸ்டன் பார்த்து, ஆமா இன்னும் என்னோட மனைவி இங்க இருக்கிறாங்க நீங்க நம்புறீங்களா? நீங்க முதல்ல ஃபீல் பண்ணிருக்கலாமே, நான் கொண்டு வந்த கேண்டில் ஒரு ப்ளூபெரி எசன்ஸ் கேண்டில், அதை கொளுத்தணும்னா ஒரு ப்ளூபெரி பை சமைக்கிற மாதிரி ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்ல வச்சு தான் நான் சொன்னேனே உள்ளே என் மனைவி சமைச்சிட்டு இருக்கான்ட்டு. ஆனா நீங்க அந்த கேண்டில்ல இருந்து வர ஸ்மெல்ல பின்னாடி கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அப்படி இருந்தும் எனக்கு ஒரு மனைவி இங்க இருக்கா நீங்க இன்னும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணுங்க அப்படியே ஒரு மாதிரி முழிக்குதுங்க. இவ என்ன சொல்ல வரா, எதுக்கு இப்படி நம்மள போட்டு அலக்கடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்குதுங்க. ஆனா அந்த பிள்ளைங்க சின்ன வயசுல சர்ச்சிலே வளர்ந்த பிள்ளைங்களா, அதனால டக்குன்னு யாருக்கிட்ட கோவப்பட்டு பேச தெரியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அந்த இடத்துல அப்படியே ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு அங்கே தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தெரியாது. அங்கே சாஃப்டா தான் அந்த ரீடு கிட்ட பேசுதுங்க. நம்ம பான்ஸ் எதுவுமே சொல்லாம, சரி நாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறோம், உங்கள்ட்ட பேசுனது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த ரெண்டு கதவுல ஒரு கதவை திறக்கிறா. அப்படியே அந்த திறந்தோடனே அவளுக்கு ஒரு மாறி ஆயிடுது. வந்து இன்னொரு பக்கம் வந்து கதவை திறக்கிறா. பார்த்தா அந்த கதவு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போது இப்ப அப்படியே சர்ச்சில் காட்டுறாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களோட சீனியர் ஒருத்தர் இருப்பார், எல்டர் கெனடின்ட்டு. அவரு என்னடா போன ரெண்டு பொண்ணுங்களை இன்னும் காணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் வீட்டுல பாக்ஸ்டன் போய் அந்த இன்னொரு கதவை திறந்தா அதுவும் பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகுது. அப்ப நம்ம ரீடு, நீங்க வீட்டுக்குள்ள வரப்பே பார்த்திருப்பீங்களே, என் வீடு ஒரு மலையோட ஒட்டி கட்டி இருக்கு, அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த வீட்டுக்கு பேக் டோர் டைரக்டா இருக்கும், பேஸ்மெண்ட்குள்ள தான் இருக்கு, நீங்க கீழே போய் தான் திரும்ப மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அப்படிதான் அந்த வீடை கட்டியிருக்காங்க. சோ நீங்க போறதா இருந்தா பேஸ்மெண்ட்டுக்கு போங்க, அங்க உங்களுக்கு வெளியில போறதுக்கான கதவு இருக்கு அப்படிங்கிறான். பான்ஸுக்கு பாஸ்டனுக்கு இப்பதான் ரொம்ப பயமாகுது. டக்குன்னு பான்ஸ், சார் எங்களால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, எங்களை தேடி எங்க எல்டர் கெனடி இப்ப வர ஆரம்பிச்சிருப்பாரு, கண்டிப்பா இங்கேயும் வருவாரு, ஏன்னா நாங்க எங்கெங்க போறோங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சர்ச்சில் ரிஜிஸ்டர் எழுதி வச்சுட்டு தான் கிளம்புவோமே அப்படிங்கிறா. ஒன்னு பாக்ஸ்டன், அதே மாதிரி நாங்க வரப்போ ஒரு போலீஸ்காரர் எங்களை பார்த்தாரு, சோ கண்டிப்பா நாங்க இங்க இருக்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறா. ஆக்சுவலா நம்ம ரீடு மிரட்டிருக்கா இப்படி ஒரு பொய் சொல்றா. ரீடு ஒன்னு சிரிச்சுக்கிட்டு, எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப பொய் சொல்றீங்க, நீங்க போலீஸ்காரெல்லாம் எதுவும் பார்க்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நில்லுங்க, நம்ம ஒரு சில விஷயம் பேசுவோம்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு டேபிள் கிட்ட கொண்டு வந்து நிக்க சொல்றான். அப்ப வரப்ப பாஸ்டன் அங்க ஒரு கத்தி மாதிரி ஒரு பொருள் இருக்கிறது கவனிக்கிறா. நம்ம ரீட் அவங்க ரெண்டு பேரும் அங்கே நிக்க சொல்லிட்டு, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போறேன்ட்டு மோனோபொலின்னு ஒரு கேம் எடுத்து காட்டுறான், ஒரு போர்ட் கேம். அது 1935 உருவான கேம். அப்படியே போய் ஒரு பாட்டு ஒன்று போட்டுட்டு வந்து, இந்த மோனோபொலி கேம் எப்படி தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் அதிக மக்களால தொடர்ந்து விளையாடப்படுற கேம், எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான கேம் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோலி பைபிள்னு வச்சுக்கங்களேன், அந்த கேம் பக்கத்திலே ஒரு ஹோலி பைபிள் வைக்கிறான். அப்படியே இன்னொரு ஒரு கேம் போர்டு எடுக்கிறான், அது பேர் லேண்ட்லார்ட் கேம் இருக்கு. இந்த கேம் 1905 உருவானது. ஒரு லேடி தான் இந்த கேம் தயாரிச்சாங்களே, பெருசா ஃபேமஸ்லாம் ஆகல இந்த கேம். ஆனா இந்த கேமை பேஸ் பண்ணி தான் இந்த மோனோபொலி கேம் பிற்காலத்துல உருவானுச்சு. சொல்ல போனா லேண்ட்லார்ட் கேமோட காப்பி தான் இந்த மோனோபொலி கேம். ஆனா மக்களுக்கு இந்த லேண்ட்லார்ட் கேமை பத்தி தெரியவே தெரியாது, மோனோபொலி கேமை பத்தி தான் அதிகமாவே தெரியும். இது பேர் தான் ஹைட்ரேட்டிங் அப்படிங்கிறான். அந்த பொண்ணுங்க ரெண்டும், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. அவன், இருங்க இருங்க இன்னும் நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அமைதியா கேளுங்கன்ட்டு ஒரு துணியை விரிக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் மேல யூதர்களோட சிம்பிள் இருக்கு, ரெண்டாவதா கிறிஸ்துவ சிம்பிளும், மூணாவதா இஸ்லாமோட சிம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் உருவானது லேண்ட்லார்ட் கேம், அதுதான் இந்த யூதர்களோட புத்தகம். அதை பார்த்து கொஞ்சம் கரண்ட் ஜெனரேஷன் ஏத்தப்ப ஆல்டர்லாம் பண்ணி அதிக மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆனது இந்த மோனோபொலி கேம். அதே மாதிரி தான் யூதர்களை பார்த்து தான் கிறிஸ்துவ மதம் உருவானுச்சு. அப்புறம் லேட்டஸ்டா வந்திருக்க இந்த குரான், முஸ்லிம்கள் அந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்க. இப்போ கூட லேட்டஸ்டா மோனோபொலில ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் வந்துச்சுல, அந்த மாதிரி தான். அம்மா உங்க ஃபாதர் ஒருத்தர் இருந்தார்ல, ஜோசப், உங்க சர்ச்சை உருவாக்குனார்ல, அவர் கூட தான் கிறிஸ்துவ மதத்தை பேஸ் பண்ணி ஒரு மதத்தை உருவாக்கி இருக்காருல, அதோட புக்கை கொடுங்கன்ட்டு அந்த புக்கை வாங்கி பைபிள் மேல வச்சுட்டு மோனோபொலியை கொஞ்சம் ஆல்டர் அடிச்சு பாப் ராஸ்னு ஒருத்தன் ஒரு கேம் உருவாக்கினா, அந்த கேம் தான் இப்போ உங்க சர்ச்சில் உருவாக்கிற கேம். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும்ல, இதுக்கு பேர் தான் ஹைட்ரேஷன். ஆரம்பத்துல மக்கள் அவங்களுக்குள்ள
ஒரு நெறியோட வாழணுங்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாடை உருவாக்கி அதுக்கு மதம்னு பேர் வச்சு அதை ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் பிற்காலத்துல அதே ஆல்டர் பண்ணி பெரும்பாலான மக்கள்கிட்ட ரீச் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு முரணா இருக்கிறவங்க அதே விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஆனா அதுக்கு நேர எதிராக செயல்படுற மாதிரி வேற ஒரு மதத்தை உருவாக்கி அவங்க அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள தெரியுறாங்க. சோ இதுல எங்க கடவுள் இருக்காரு? இன்னும் உங்கள்ட்ட நான் விளக்கமா சொல்லவா? இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை ஓபன் பண்றான். பார்த்தாங்க பல மதங்கள் பத்தின விஷயங்கள் எல்லாம் ஒட்டி இருக்கு. அந்த ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கதை இருக்கு. அந்த கதை எல்லாமே கிறிஸ்துவ மதத்துக்குள்ளயும் இருக்கு. எப்படி? அப்ப இந்த மதத்தை பத்திலாம் கேள்விப்பட்டு இதுல இருக்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அப்படியே காலப்போக்குல பைபிள அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம படிக்கிறப்ப இவ்வளவு விஷயம் கிறிஸ்துவ மதத்துல தான் இருக்கு. மத்த மதம் எல்லாமே கிறிஸ்துவ மதத்துக்கு கீழே தான் வர மாதிரி இருக்கு. பாரு இந்த விஷயத்தை அதுலயும் சொல்லிருக்காங்கட்டு எதுல இருந்து காப்பி அடிச்சு எடுத்தானுங்களோ அந்த ஒரிஜினலே இவங்களோட காப்பின்ட்டு உங்களை மாதிரி சின்ன பசங்களை வச்சு போதிக்கிறானுங்க பாருங்களேன் அப்படிங்கிறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த எல்டர் கென்னடி இருக்காருல்ல, அவரு இந்த ரெண்டு பொண்ணுங்களை தேடிக்கிட்டு அந்த பொண்ணுங்க காலையில இருந்து எந்தெந்த வீட்டுல போய் அந்த மதத்தை பத்தி பேசுறதா இருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே வீட்டுல நம்ம ரீடு. சோ அப்ப மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, கடவுள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே உங்களோட கட்டுப்பாடுல கொண்டு வரதுக்காக தான் இந்த கேம்லாம் நீங்க விளையாடுறீங்க. அதுக்கு நீங்க பலியாடா இருக்கீங்க. சோ இப்போ உங்களுக்கு நான் ரெண்டு வழி தான். இந்த ரெண்டு கதவு ஏதாவது ஒண்ணுல தான் நீங்க வெளியில போறதுக்கான பாதை இருக்கு. ஒண்ணு கடவுளை நீங்க நம்புறீங்கிறதுக்கான கதவு, இன்னொன்னு கடவுளை நீங்க நம்பல. சோ நீங்களே முடிவெடுங்க எந்த கதவு வழியா போலான்ட்டு. ஆனா ஒரு கதவு வழியா தான் போனாதான் உங்களுக்கு வெளியில போறதுக்கான பாதை இருக்கும். சோ டிசிஷன் இஸ் யுவர்ஸ் சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுறான். நம்ம பாக்ஸ்டன் டக்குன்னு ஒரு மாதிரி புத்திசாலியான பொண்ணு. இவன் பேசுறதெல்லாம் பாக்குறப்ப கடவுள் மதம் இந்த கோட்பாடுகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே பொய்யா கட்டமைக்கப்பட்டதுங்கிற மாதிரி தான் பேசுறான். சோ அப்படிங்கன்னா கடவுள் இல்லன்னு சொன்னாதான் இவன் ஏத்துக்குவான்ட்டு. நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு சார், கடவுள் இல்ல அதுதான் கரெக்டான விஷயம், அந்த கதவு வழியா நான் போறேன்ட்டு நேரா அந்த கதவுக்கு போய் நிக்கிட்டு நம்ம பான்ஸ் பார்த்து வா அப்படிங்கிறான். ஆனா நம்ம பான்ஸ் இல்ல பாக்ஸ்டன் இவர் பயந்துகிட்டு நீ கடவுள் இல்லைன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நமக்குலாம் வாழ்க்கையே இல்லாம இருந்தப்ப நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த சர்ச் தான், அதுக்கான காரணம் கடவுள் மட்டும்தான். சோ நான் நம்பிக்கை சைடு தான் போறேன்ட்டு அந்த நம்பிக்கைன்னு எழுதிருக்க கதவு கிட்ட போய் நிக்கிறான். நின்னுட்டு நம்ம ரீட பார்த்து நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா நிறைய விஷயத்தை மறைச்சிட்டு நீங்க சொல்றீங்களே, மத்த மதங்கள்லயும் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு, நிறைய மறைவான விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமா எகிப்திய கடவுள்கள் பாருங்க, அதுல ஒருத்தருக்கு பரவத்தலை இருக்கு, அதை நீங்க நம்புறீங்களா? இதுலயே தெரியுதுல எது உண்மையான நம்பிக்கைன்ட்டு. பாக்ஸ்டன் நீ பயப்படாதவா, கடவுள் இருக்குது உண்மை, நம்மளுக்கு சரியான பாதையை கொடுப்பாருன்ட்டு அந்த நம்பிக்கைன்னு எழுதிருக்க டோரை திறந்துட்டு அப்படியே அமைதியா ரெண்டு பேரும் வெளில போறாங்க. வெளியே மீன்ஸ் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. ரீட் அப்படியே அமைதியா அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த இடமே இருட்டா இருக்கு, நடந்து போறதுக்கு பயமா இருக்கு, மெல்லமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி அந்த ரீடு வந்து கதவை டக்குன்னு சாத்திட்டு போயிடுறான். இவங்களும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு உள்ள போய் ஒரு கதவை திறக்கிறாங்க. அது போய் பார்த்தா ஒரு இடத்துல போய் முடியுது. இப்ப இவங்களுக்கு வெளியில போறதுக்கு வழியே இல்ல, அப்படியே அந்த இடமே க்ளோஸ்டா இருக்கு. ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா அவன் நம்மள நல்லா சிக்க வச்சுட்டான், ஒண்ணு இங்கே போட்டு நம்மள கொல்ல போறான், இல்ல வேற ஏதோ பண்ண போறான், தப்பிக்கிறதா வழி இருக்கான்னு பார்க்கணும் பேந்த பேந்த முழிக்கிறப்ப அங்க ஒரு ஜன்னல் இருக்கத நம்ம பான்ஸ் கவனிக்கிறான். டக்குன்னு போய் அந்த ஜன்னலை திறக்கலாம் முயற்சி பண்றான். அங்க இருக்க ஒரு சேர் டேபிளை பயன்படுத்தி மேலே ஏறான். ஆனா முடிய மாட்டேங்குது. அதுல இருக்கிற மரத்துண்டுகள் எல்லாம் கீழே விழுவுது. ஒரு மரத்துண்டுல அப்படியே ஆணிகளோட இருக்கு. அப்ப இவங்க இருக்க இடத்த நோக்கி யாரோ வர மாதிரி இருக்கு. நம்ம பாக்ஸ்டன் பான்ஸ் கிட்ட பான்ஸ் யாரோ வர மாதிரி இருக்கு இறங்கு அப்படின்னு சொல்றா. பான்ஸ் டக்குன்னு இறங்கிட்டு நேரா பாக்ஸ்டன் போய் பாக்ஸ்டன் ஒரு கத்தியை பாப்பால அத பான்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. பாக்ஸ்டன் கையில கொடுத்து சப்போஸ் அவன் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா யோசிக்காம அவன் கழுத்துல குத்து, பயப்படாத நான் முன்னா நின்னு பேசுறேன், நான் மேஜிக் அண்டர்வர்ங்கிற ஒரு கோட் வேர்டு சொல்லுவேன், அந்த வார்த்தை வந்துட்டாலே நீ இதை கத்தி எடுத்து அவனுக்கு குத்திரணும், அவன் இதை எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறான். அப்ப கரெக்டா அந்த ரூம்குள்ள நுழையிற ஒரு கதவு இருக்கும்ல, அந்த கதவை திறந்துகிட்டு யாரோ ஒரு லேடி கையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க. ஃபுல் உடம்பே மூடிட்டு தான் வராங்களே. பான்ஸ் பார்த்துட்டு ஒருவேளை ரீடோட பொண்டாட்டியா இருக்குமோன்ட்டு மிஸ்ஸஸ் ரீட் நீங்களான்னு சொல்லி கேக்குறான். ஆனா அந்த வர அந்த லேடி எதுவுமே சொல்லாம அப்படியே அவங்க கொண்டு வந்த அந்த சாப்பாடை அங்க டேபிள்ல வைக்கிறாங்க. அது ஒரு ப்ளூபெரி பேன் பை, அதை வச்சுட்டு அந்த பக்கமா போய் நின்னுகிட்டு அப்படியே மண்டி போட்டு ஏதோ தவம் பண்ற மாதிரி பண்றாங்க. இது எல்லாத்தையும் பான்ஸ் பாக்ஸ்டன் ஒரு பயத்திலே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு சின்ன குழாய் வழியா இந்த ரீடோட குரல் கேக்குது. ரீடு பார்த்தா மேல உட்காந்துக்கிட்டு ஏதோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சின்னதா பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணிக்கிட்டு நம்ம பான்ஸ் கிட்ட பாக்ஸ்டன் கிட்டயும் பொண்ணுங்களா நீங்களா ஒரு மதம் ஒண்ணு இருக்குங்கிறீங்க, அந்த மதத்துல இருக்க கடவுள் தான் நம்ம எல்லாரையும் ரசிக்கிறாரு அப்படி இப்படிங்கிறீங்க, ஆனா உண்மையான சக்தி என்னன்னு நான் இப்பதான் உங்கள்ட்ட காட்ட போறேன். அங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒண்ணு இந்த ஜெனரேஷன் சார்ந்தவங்க கிடையாது, பல நூறு ஆண்டுகளா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கையில கொண்டு வந்திருக்காங்களா ஒரு ப்ளூபெரி பேன் பை, அது விஷம் நிறைஞ்சது, உங்க கண்ணு முன்னாடியே அவங்க இப்ப அதை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே சாவாங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்ப நம்ம பான்ஸ் அங்கேயும் தப்பிக்கிறது வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேட போயிடுறான். ஒரு கதவு மாதிரி இருக்க அந்த கதவை திறக்க பாக்குறான். சரி வந்த வழியா போவோன்ட்டு வந்த கதவை திறக்க போனா திறக்க முடியல. அந்த கதவோட கீழே இருக்க இடுக்கு வழியா ரூம்ல என்ன இருக்குன்னு பார்க்க போனா அங்க தரையில ஒரு தீப்பெட்டி கிடக்கிறத கவனிக்கிறான். அது எடுக்கலாம்னு முயற்சி பண்றான்னு முடிய மாட்டேங்குது. பான்ஸ் கொடுக்குன்னு திரும்ப வந்து நீ என்ன கேம் விளையாடுறன்ட்டு அவன் ஒரு குழாய் வழியா பேசுறான். அதே குழாயில சொல்றான். அதுக்கு அந்த ரீடு உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை என்னன்னு காட்ட போறேன், உண்மையான சக்தி எதுன்னு இப்பதான் உங்களுக்கு புரிய போது பாருங்க. அந்த லேடி கிட்ட போய் அந்த பேன் பைய சாப்பிடுமா
அப்படிங்கிறான். அந்த லேடியும் அப்படியே எந்திரிச்சு வந்து அந்த டேபிள் உட்காந்து அப்படியே அந்த பேன் பையை எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ரீடு அதுல முழுசா விஷம் கலந்துருக்கு, அது அந்த லேடிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க தான் அந்த பேன் பையை சமைச்சது. சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே இப்ப இறந்துருவாங்க பாருங்க. இறந்த கொஞ்ச நேரத்துல கடவுளோட அருளால அவங்களுக்கு உயிர் திரும்ப வரும். இந்த சக்தியை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க பாருங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த லேடி அந்த பேன் பையை சாப்பிட்ட உடனே தொப்புன்னு அது மேலே உளுந்து செத்து போறாங்க. நம்ம ரீடு அங்க நிக்கிற பான்ஸ் கிட்ட, பான்ஸ் நீ போய் அவங்களுக்கு உயிர் நாடி இருக்கான்னு செக் பண்ணி பாருமா, சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறான். பான்ஸ் அதே மாதிரி போய் செக் பண்றா. செக் பண்ணா அவங்களுக்கு உயிர் நாடியில எதுவுமே இல்ல. ஆள் அங்கேயே இறந்து கிடக்குறாங்க. ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு மாதிரி பயந்துருதுங்க. முதல்ல இப்படிலாம் பண்ணாத, இது நிறுத்து, இது ஒரு கேம், நீ எங்கள்ட்ட என்ன விளையாடுற அப்படி இப்படின்னு கத்துதுங்க ரெண்டு பொண்ணுங்களும். உடனே நம்ம ரீடு இங்கதான் நீங்க உண்மையான சக்தியை உணர போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத மிராக்கல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறான். அப்ப கரெக்டா இவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரும் அடிக்கிறாங்க. பான்ஸ்க்கு பாக்ஸ்டன் தெரிஞ்சிருது எல்டர் கெனடி தான் வந்திருக்காருன்ட்டு. ரீடு உடனே டக்குன்னு எந்திரிச்சு போய் பார்க்க போறான். அவ வெளியில போறாங்கிற விஷயம் பான்ஸும் பாக்ஸ்டன் புரிஞ்சுது. குடுன்னு வந்து அந்த கதவை இழுக்க வரைக்கும் பாக்குறாங்க. அவன் வெளியில போய் கதவை திறக்கிற சத்தம் கேட்டு நம்ம கத்துவோம் அப்படிங்கிறான். ஆனா நம்ம ரீடு அந்த ரூம்ல இருக்க எல்லா கதவையும் சாத்திட்டு நேரா போய் அந்த வீட்டோட கதவை அழகா திறக்கிறான். அதே மாதிரி வெளியில கெனடி நிக்கிறான். இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் கண்ணாபின்னு கத்துறாங்க. ஆனா சத்தம் வெளியில கேட்கவே இல்ல. அப்ப பான்ஸ் அந்த கீழே கிடக்கல தீப்பெட்டி அதை எடுக்க முயற்சி பண்றா. வெளியில கெனடி ரீடு கிட்ட அவங்க சர்ச்சை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரீடும் அப்பெல்லாம் யாரும் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த பொண்ணுங்களும் அப்படியே அந்த கார்பெட் இழுத்து அந்த தீப்பெட்டி எடுக்க முயற்சி பண்ணுதுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கரெக்டா ரீடு அங்க வந்துடுறான். உள்ள அந்த ரூம்ல தான் சுத்திட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு தெரியாத மாதிரி மெல்லமா அந்த கார்பெட்டை ஃபுல்லா இழுத்து அந்த தீப்பெட்டிக்குள்ள இருக்க தீக்குச்சி எல்லாத்தையுமே எடுத்துருதுங்க. ரெண்டு பேரும் குடுகுடுன்னு கீழே வராங்க. அப்ப பாக்ஸ்டன் அங்க இறந்து கிடந்துச்சுல அந்த லேடி, அதை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறா. பான்ஸ் பாக்ஸ்டன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு பாக்ஸ்டன், இல்ல இந்த லேடி இந்த பக்கம் பார்த்து தலையில கடந்துச்சு, இப்ப தலை அந்த பக்கம் பார்த்து கிடக்கு, அப்ப இந்த லேடி அசைஞ்சிருக்கு தானே அப்படிங்கிறா. நம்ம பான்ஸ் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, வா இந்த தீக்குச்சி வச்சு முதல்ல ஏதாவது கொளுத்தி விடுவோம், புகை வெளியில போகும், கெனடி கவனிப்பாரு, வீட்டுல ஏதோ பிரச்சனை அவர் புரியும், சீக்கிரம் வான்ட்டு வேகமா போய் அந்த தீப்பெட்டி கொளுத்த பாக்குறாங்க. வெளியில அந்த கெனடி கூட ரீட் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சார் போயிட்டு திரும்ப வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு நம்ம ரீடும் கேட்கிறாரு. நம்ம கெனடி, இல்ல சப்போஸ் அந்த பொண்ணுங்க வந்தாங்கன்னா மறந்துடாம எங்க சர்ச்சுக்கு கால் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த பக்கம் இந்த பொண்ணுங்க நெருப்பு எரிக்க பாத்துக்கிட்டே இருக்குங்க. அந்த கெனடி வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வெளியில போயிடுறாரு. ஆனா பொண்ணுங்களால நெருப்பு எரிக்கவே முடியல. பொண்ணுங்க இந்த பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம பாக்ஸ்டன் பின்னாடி யாரும் இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த லேடி கரெக்டா அதே நேரத்துல பான்ஸ் ஒரு தீக்குச்சி கொளுத்திடுறா. இந்த லேடியை பார்த்தோம் ரெண்டு பொண்ணுங்க பயந்து தொப்புன்னு கீழே தீக்குச்சியை போட்டுருங்க. அந்த லேடி வாயில இருந்து அப்படியே ஒரு மாதிரி ரத்த வாந்தியா வந்து அந்த எரிஞ்சிட்டு தீக்குச்சியை அணைச்சிட்டு அப்படியே அந்த பொண்ணுங்களை பார்த்து, வெள்ளை மேகம் ஆனால் சொர்க்கம் இல்ல, என் மூளை என்ன விட்டு செயல் இருந்து போனுச்சு, ஆனா திரும்ப எனக்கு வந்திருக்கு, முக்கியமா இது எல்லாமே போய் அப்படிங்குது. கரெக்டா நம்ம ரீட் அங்க வராரு. வந்து அந்த லேடியை தூக்கிக்கிட்டு வா என் கூட அப்படியே கூட்டிட்டு மேல போறாரு. போயிட்டு அப்படியே கீழே வராரு. நம்ம பான்ஸ் அந்த தீக்குச்சி கொளுத்த பாத்துக்கிட்டே இருக்கிறா. வந்து பான்ஸ் பாக்ஸ்டன் பார்த்தேன், இப்பயா நீங்க நம்புறீங்களாமா, இங்க ஒரு சக்தி இருக்கு, ஆனா நீங்க சொல்ற கடவுளோ இல்ல மத்த எந்த மாத்திர சொல்ற கடவுளோ கிடையாது, இதை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அந்த லேடி ஒரு விஷத்தை சாப்பிட்டுட்டு இறந்து போயிட்டு திரும்ப உயிரோட வந்திருக்கா, அதுதான் அந்த சக்தியை. அந்த சக்தியை நீங்க நம்புறீங்களா, இதை பத்தி நீங்க வெளியில சொல்லுவீங்களா அப்படி இப்படின்னு கேட்கறான். ஆனா நம்ம பான்ஸ், இல்ல இது எல்லாமே பொய், நீ ஏதோ எங்களுக்கு கேம் விளையாடுற, இது ஒரு மேஜிக், நான் அதை ஒத்துக்க மாட்டேன், இப்படி நடக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ரீடு, அப்படின்னா இப்படி பண்ணலாமா, நீ பேசாம அந்த விஷ கலந்திருக்க பேன் பையை சாப்பிடு, கண்டிப்பா நீ சாவ, நீ செத்துக்கு அப்புறம் திரும்ப நீ வருவ, அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன், அப்ப நீ நம்புவீல, செத்துறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம பான்ஸுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது. அப்படியே பாக்ஸ்டன் கிட்ட அந்த மேஜிக் அண்டர்வேர்டுங்கிற வார்த்தையை சொல்லி அந்த கத்தி எடுத்து குத்த வைக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்ல வரா. அப்ப கரெக்டா இந்த ரீடு இருக்கானே அவன் ஒரு கையில ஒரு கத்தி எடுத்து நம்ம பான்ஸ் கழுத்தை அறுத்துறான். பாக்ஸ்டன் இதை பார்த்து ஒரு மாதிரி ஆடி போயிடுறான். அவ கழுத்துல இருந்து தொப்ப தொப்பட்டு ரத்தம் ஊத்தி தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். அந்த ரீடு கையில கத்திய வச்சுக்கிட்டே நம்ம பாக்ஸ்டன் கிட்ட, பயப்படாதமா உயிரோட வந்துருவாமா அப்படி இப்படிங்கிறான். பாக்ஸ்டன் வெளியில போறதுக்கான கதவை போய் தட்டி கத்து கத்துன்னு கத்துறா. அதே இடத்துல உட்காந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறா. அப்படியே மெல்லமா நடந்து கீழே வரா. பார்த்தா அங்க இந்த பான்ஸ் கழுத்துல ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்குல்ல, பக்கத்துல இந்த ரீடு உட்காந்துக்கிட்டு, என்ன மன்னிச்சுக்க பாக்ஸ்டன், உயிரோட வரமாட்ட போல, நான் பண்ண பிளான்ல சொதப்பிருச்சு, உங்கள்ட்ட என்னால ப்ரூவ் பண்ண முடியல, ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு நல்லா தெரியும்ட்டு அவ கையை அறுத்து உள்ள இருந்து ஏதோ ராடு மாதிரி எடுக்கிறாரு. அப்படியே நம்ம ரீடுக்கு காமிச்சு, இந்த ராடால தாமா, இது ஒரு சிப்புமா, உங்க சர்ச்சில் இவ என்ன பண்ற ஏது பண்றான்னு மானிட்டர் பண்றதுக்கான சிப், இவ்வளவு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதனாலதான் இங்க இருக்கிற சக்தி அவன் மேல செயல்படல அப்படிங்கிறான். நம்ம பாக்ஸ்டன் அதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இல்ல இது ஒரு பர்த் கண்ட்ரோல் டிவைஸ், அவ உடம்புல இருக்கும், சிப்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க இது தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ரீடு, என்னமா நீ அவள மாதிரியே புரிஞ்சுக்காம பேசுற, இந்த பார் உனக்கு பட்டர்ஃப்ளை ட்ரீம்னா என்னன்னு தெரியுமா, இங்க வா உட்கார நான் சொல்றேன், பட்டாம்பூச்சி எப்படி ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு பறந்து போகுது, அதே மாதிரிதான் நம்மளோட சோலும் ஒரு இடத்துல இந்த இடத்துல டிராவல் பண்ண முடியும், நம்ம உடம்பு மட்டும் வெளியில போச்சுன்னா திரும்ப வராதுன்னு நினைக்கிறோம், ஆனா அது கொண்டு வர முடியும், அந்த சக்தி தான் இங்க இருக்கு. அதை தான் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த லேடி கிட்ட பார்த்த. ஆனா பான்ஸ் உடம்புல அது ஏன் செயல்படலன்னா அவ ஒரு ப்ரோக்ராம், இன்னொரு ஒரு சக்தி கீழே இருக்கிறா, அதாவது உங்க சர்ச்சோட கண்ட்ரோல்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்பிக்கிட்டு இருக்கிறா, அதனாலதான் அவளால அந்த பட்டர்ஃப்ளை தியரத்தை பண்ண முடியல, ஆனா ஒன்னால அதை பண்ண
முடியும். நீ இதை ட்ரை பண்ணு, அப்பதான் நீ நம்புவ. உடம்புல இந்த மாதிரி எந்த சிப்பு இல்ல அப்படிங்கிறா நம்ம பாக்ஸ்டன். என் உடம்புல இந்த மாதிரி எந்த சிப்பு இல்ல, அதே நேரத்துல இந்த பட்டர்ஃபிளை தியரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ சொல்றத நான் எதுவுமே நம்ப போறதில்ல, ஏன்னா இங்க எந்த மிராக்கிள் நடக்கல, இங்க நடந்தது ஒரு மேஜிக் தான் அப்படிங்கிறா. நம்ம ரீடு திரும்ப பார்த்து, என்னம்மா நீயும் அந்த பான்ஸ் மாதிரியே பேசுற, எப்படி நீ சொல்ற இது மேஜிக்னு அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம பாகிஸ்தான் உள்ள இந்த லேடி வந்தாங்க, அந்த விஷ பைய சாப்பிட்டாங்க, சாப்பிட்டோன்னு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்த அந்த உடலை எடுத்துட்டு அந்த லேடி மாதிரியே உயிரோடு இருக்க இன்னொரு லேடியை நீங்க வர வச்சிருக்கேன், ஏன்னா கண்டிப்பா எங்களை தேடி அந்த எல்டர் கெனடி இங்க வருவாருன்னு உனக்கு தெரியும், அதுதான் உனக்கான ட்ரிகர் பாயிண்ட். அவர் வந்தார்னா அவர்கிட்ட நாங்க இருக்கிறது வெளிப்படுத்துறதுக்காக நாங்க மேலே ஏறி கண்டிப்பா வருவோம். அந்த கேப்ல நீ இங்க இறந்து போன அந்த உடலை எடுத்துட்டு வேற ஒரு லேடியை இங்க வர வச்ச. இது எப்படி நான் உறுதியா சொல்றேன்னா, அந்த உயிரோடு இருக்க லேடி கிட்ட எங்களை பார்த்தோம் நீ என்ன பேசணும்னு நீ சொல்லி கொடுத்துருக்க, மேகங்கள் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, என் மூளையில இருந்து வெளியில போயிட்டு நான் திரும்ப வந்தேங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னே எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு தான். ஆனா அவங்க கடைசியா இது எல்லாமே பொய்ன்னு எங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு நீ பண்ற இந்த கேம்னு. சோ இது எதுவுமே மிராக்கிள் கிடையாது, இது எல்லாமே பொய் அப்படிங்கலாம். அந்த ரீட் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்படியாமா சரி அந்த லேடி எது வழியா வந்திருப்பாங்க, இங்க எப்படி மறைவான இடம் இருக்குன்னு சொல்ற, எந்த வழியா இங்க வந்திருக்கணும் அப்படி இப்படிங்கிறான். அப்ப நம்ம பாக்ஸ்டன் அப்படியே எந்திரிச்சுட்டு அப்படியே மேலும் கீழையும் பாக்குறான். அந்த டேபிள் நவுத்தி கீழே பார்த்தா கீழே ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் போய் ஊத்துது. அந்த இடத்துல அப்படியே சுத்தம் பண்ணா அங்க ஒரு டோர் இருக்கு. நம்ம பாக்ஸ்டன் ரீடு கிட்ட இது வழியா தான் அவங்க வந்திருக்கணும், இதுக்குள்ள போன எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறான். உடனே இந்த ரீடு அப்படியாமா சரி போய் உண்மையை கண்டுபிடி, நான் சொல்றதெல்லாம் பொய் நீ கன்ஃபார்ம் பண்ணலாம்ல, அதான் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா, போமா நீ அப்படிங்கிறான். பாஸ்டன் எதுவும் சொல்லாம நேரா அதுக்குள்ள இறங்குறான். பார்த்தா அதே மாதிரி அந்த லேடியோட உடம்பு அங்க கிடக்கு. போன் டார்ச் ஆன் பண்ணிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தா அது பார்த்தா வெறும் கோகையா இருக்கு, ஏதோ சூனியக்காரி வீடு மாதிரி இருக்கு. அப்படியே சின்ன சின்ன ரூமா வந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஒவ்வொரு கதவை திறந்துட்டு போனா கடைசி கதவுல இவங்க சைக்கிளை லாக் பண்றதுக்கு ஒரு லாக் யூஸ் பண்ணிப்பாங்களே, அதே லாக் அங்க மாட்டி இருக்கு. இவ பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறா, அந்த லாக்கோட கீ இருக்கு, அதை வச்சு திறந்துட்டு அந்த கதவை திறந்தா அங்க வெறும் கூண்டா இருக்கு. எல்லா கூண்ட்லயும் அந்த லேடி மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாறி ஆயிருது. இவ பேசிக்கா ஒரு சிஸ்டர் தானே, இறக்க மனசு அதிகமா இருக்கும். அதனால டக்குன்னு அவ கோட்டை கழட்டி அங்குள்ளும் எல்லாம் போத்த பாக்குறா. அப்ப ரீடு இன்னொரு பாதை வழியா வந்து, சோ எல்லாத்தையும் நீ கண்டுபிடிச்சிட்ட, சோ இப்ப சொல்லுமா உண்மையான மதம் எது, எது ட்ரூ ரிலிஜியன் அப்படின்னு கேக்குறான். நம்ம பாக்ஸ் அப்படியே ரீட பார்த்து, நாங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தோடனே எங்க ரெண்டு பேரோட ரெயின் கோட்டை வாங்கிட்டு ஒய்ஃபை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீ உள்ள போன நீ ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த நேரத்துல என்ன தெரியுமா பண்ணிருக்க, வீட்டை விட்டு வெளியில போய் பான்ஸோட கோட்ல இருந்த சாவி எடுத்துக்கிட்டு வண்டியோட லாக்க கழட்டி எங்க ரெண்டு பேரோட சைக்கிள் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்டர் கெனடி வருவாரு, சைக்கிள் இருக்கதை பார்த்தா நாங்க உள்ள இருக்கோங்கிறது அவர் தெரிஞ்சிடும். அந்த லாக் எடுத்துட்டு வந்ததான் நீ இப்ப இங்க பூட்டி இருக்க. ஆனா அந்த லாக்கோட கீயை பான்ஸோட கோட்டு பாக்கெட்ல போடாம என்னோட கோட்டு பாக்கெட்ல போட்டிருக்கேன். அது நாங்க மிஸ்டேக் நினைச்சோம், ஆனா அது மிஸ்டேக் கிடையாது, எல்லாமே உன்னோட பிளான். நான் தான் இங்க வரணுங்கிறது நீ பிளான் பண்ணிருக்க. ஏன்னா பான்ஸ் என்ன விட ரொம்ப புத்திசாலி, எல்லாத்துக்குமே காரண காரணியத்தோட யோசிப்பா, எனக்கு அப்படி யோசிக்க தெரியாது, நீ என்ன சொல்றியோ அதை நான் நம்புவேன். சோ என்ன வச்சுதான் நீ இந்த கேமை விளையாட முடிவு பண்ணிருக்க. அதுக்காக தான் பான்ஸோட கோட்டுக்குள்ள நீ சாவிய போடாம என் கோட்டுக்குள்ள சாவிய போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்ன இங்க வர வச்சிருக்க. இப்ப நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன், உண்மையான ரிலிஜியன் எது தெரியுமா, அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்றது, அதுதான் உனக்கும் தேவை அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ரீடு சிரிச்சுக்கிட்டே, புத்திசாலி பொண்ணு பாக்ஸ்டன், நீ கரெக்டா சொல்லிட்டேன், நல்லா யோசிச்சு பாரு, எல்லா ரிலிஜியன் என்ன பண்ணுது, ஒரு கோட்பாடை வைக்குது, அந்த கோட்பாடை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுது, அது ஒரு பயங்கர ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமா இருக்கும். கவனிச்சிருக்கியா, அந்த மதத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் பண்ணணும், அதை மீறி வேற ஏதாவது பண்ணிட்டாலே அது அவங்க மதத்துக்கே பெரிய இழுக்கா போயிடும். கடவுளுக்கு இது சுத்தமா பிடிக்காதுமாங்க, நீ அதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த நேரத்துல இவங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு உன்னை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா உண்மையான ரிலிஜியன் எது தெரியுமா, ஒருத்தன் இன்னொரு பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல்ல வைக்கிறதா. அந்த பவரை தான் நான் இப்ப உணர்ந்துட்டு இருக்கேன். இங்க இருக்க லேடிஸ் எல்லாம் யாருன்னு பாக்குறியா, உன்ன மாதிரி தான் வெவ்வேறு மதத்தை என்கிட்ட போதிக்கிறதுக்காக நான் வந்திருக்காங்க. அப்படி வந்து அவங்களுக்கு எல்லாம் உண்மையான மதத்தோட சக்தி என்னன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க எல்லாரும் இப்ப ஏன் கண்ட்ரோல் இருக்காங்க, அதே மாதிரி நீ இப்ப ஏன் கண்ட்ரோல்ல இருந்து நேரா பாக்ஸ்டன் கிட்ட வந்து பேசுறான். பாக்ஸ்டன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். இவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் பாக்கெட்ல இருந்து அவளோட கத்தி ஒன்னு எடுத்து அந்த ரீடு கழுத்திலே சொருகிட்டு பாஸ்டன் குடுகுடுன்னு அந்த ரீடு ஒரு வழியா வந்திருப்பான அந்த வழியா வெளியில போக பாக்குறான். நேரா இவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள தான் வருது. டக்குன்னு போய் இவன் ஒரு பாதை வழியா வந்திருப்பான்ல, அந்த பாதையை அடைச்சிட்டு இன்னொரு கதவை திறந்துட்டு போனா அது திரும்ப பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகுது. இவன் சுத்தி சுத்தி வரா, மறுபடியும் பேஸ்மெண்ட் தான் போய்கிட்டே இருக்கு. இவளுக்கு ஒரு மண்டை காயுது, என்னடா திரும்ப இங்க வந்து நிக்கிறேன்னு வந்து டென்ஷனா நின்னுட்டு இருக்கான். அப்படியே திரும்பினா பின்னாடி இந்த ரீடு கையில ஒரு கத்தி அடிச்சிருக்கான். வச்சு நம்ம பாஸ்டன் அடி வயித்துல சொருகிறான். பாஸ்டன் வள்ளி தங்காம கீழே வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த ரீடு நம்ம பாஸ்டனை பார்த்து, ரீடு கழுத்துல வேற குத்தி இருக்காளா, அதுவே ரத்தம் பொத பொதன்னு ஊத்திட்டு இருக்கா. அங்கே கைய வச்சுக்கிட்டு நம்ம பாஸ்டனை பார்த்து, பாஸ்டன் உங்க மதத்துல பிரேயர் பண்றதுக்கான சக்தி தனியா இருக்கும்ல, இப்ப பிரேயர் பண்ணு, அப்பதான் நீ இல்லன்னா யாராவது காப்பாத்தப்படுவோம். அப்படி காப்பாத்தப்பட்டாதான் கீழே ஒன்ன மாதிரியே மாட்டிட்டு இருக்காங்களா லேடிஸ், அவங்கள யாராவது காப்பாத்த முடியும். சோ பிரேயர் பண்ணுமா, அதோட சக்தி என்னன்னு பாப்போன்ட்டு இப்பயும் ஒரு மாதிரி கிண்டலா தான் ரீடு பேசுறான்.
தான். ஆனா பாஸ்டனுக்கு மத நம்பிக்கை தான் பயங்கரமா இருக்கும்ல. கண்டிப்பா தன்னை யாராவது காப்பாத்துவாங்கன்ட்டு அப்படியே கடவுள் ஜபிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ரீட் அப்படியே கிட்ட வந்து அப்படியே பாஸ்டன் மேல சாஞ்சுக்கிட்டு, எந்த பிரேயரும் உன்னை காப்பாத்தது பாஸ்டன், நீ வேணா நேர்ல போய் ப்ரே பண்ணிட்டு அவன் கையில இருக்க கத்தி எடுத்துட்டு வந்து பாஸ்டனோட கழுத்தை கிழிக்க வரான். அப்ப யாரோ ஒரு நபரு ரீடோட மூஞ்சிலே அந்த ஆணிகள் இருக்க மரப்பலகை இருக்கும்ல, அதால அடிச்சு ரீடு மூஞ்சி கிழிச்சு தூக்கி எறியறாங்க. பாஸ்டன் யாருன்னு பார்த்தா பான்ஸ். அப்படியே பான்ஸால நிக்கவே முடியல. அப்படியே தட்டு மாதிரி அந்த பழைய கீழே போட்டுட்டு இவ கீழே விழுவுறா. பாஸ்டன் அப்படியே பான்ஸை தூக்கி வச்சு தேம்பி அழுவுறா. இது எப்படி நடந்துச்சுன்னே அவளால ஏத்துக்கவே முடியல. டக்குன்னு எந்திரிச்சு போய் நேரா அந்த மெயின் ரூம்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருப்பான் இந்த ரீடு. இவங்க இருக்க வீடு எப்படி இருக்குன்னு அந்த வீடு அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறா. வெளியில போறதுக்கான பாதை அவளுக்கு தெரியுது. அது வழியா நம்ம பாஸ்டன் இப்ப வீட்டை விட்டு வெளியிலே வந்துடுறா. போன்ல சிக்னல் கிடைக்குது. ஹெல்ப்புக்கு யார்ட்டையும் போன் பண்றா. அப்படியே முட்டி போட்டு தேம்பி அழுவுறா. அந்த இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி வந்து இவ கையில உட்காருது. அதை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறா. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பார்க்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட் சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.